ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். மாமிசம் ஏன் சாப்பிடக்கூடாது? பலருக்கும் இந்த சந்தேகம் உள்ளது. மாமிசம் சாப்பிடுவது அதன் ருசிக்காகத்தான். பாகற்காயை போல் மாமிசம் கசந்தால் உடலுக்கு பலம் தந்தாலும் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். ஆண் மிருகத்தின் உடல் மட்டும்தான் உணவாக கருதப்படும் இறைச்சி. பெண் மிருகத்தின் உடலும் சிசுவான முட்டைகளும் குட்டிகளும் என்றுமே உணவாக சேர்த்து கொள்ளப்படாது. மாமிச உணவோ காய் கீரைகள் உணவோ அல்லது இரண்டும் கலந்த உணவோ, இதில் எந்த உணவு அளவோடு சாப்பிட்டாலும் உடலுக்கு கேடு தராது. பின் ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது? பெருமாளின் திருவாராடனமே இதற்கு விடை. வைணவ ஸ்தலத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பித்த உணவே அடியார்களுக்கு சாப்பாடு. அமலனாகிய பெருமாள் உண்ட உணவை தவிர மற்ற உணவுகள் சாப்பிட்டால் பாபம் வந்துவிடும். அடியார்கள் இவ்வுலகில் ஜீவிக்கும் வரை பாபம் புண்ணியம் சேராமல் இருக்க வேண்டும். பெருமாளின் உணவில் ஏன் மாமிசமில்லை? பெருமாளுக்கு தீட்டுப் பொருட்கள் எதையும் உணவாக சமர்ப்பிக்க கூடாது. மிருகத்தின் உடலில் இரத்தம், மலம், மூத்திரம் இருக்கும். இரத்தம், மலம், மூத்திரம் இவை மூன்றும் தீட்டுப் பொருட்கள். மற்ற சமையல் பொருட்களில் இவை மூன்றும் பட்டுவிட்டால் கூட அத்தனை சமையல் பொருட்களையும் புதிதாக மாற்றிவிட்டு ஸ்நானம் செய்து பிறகுதான் சமையலை துவங்க வேண்டும். ஆகையால் மிருகத்தின் பிணத்தை எடுத்து வாயில் போட்டு கொள்ளாமல் கருணையோடு மண்ணில் புதைத்து அடக்கம் செய்வதே நல்ல மனுஷ லட்சணம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கொண்டாடிய பெருமாள் பிராட்டியை வாழ்க்கையின் முன்னோடியாக அடியார்கள் வைத்துவிட்டால் நல்ல முறையில் வாழ்ந்து மோட்சம் பெறலாம். அடியேன் ராமானுஜதாசன்.